படித்த கலைவான் நம்ம அழகி மாதவி சபையோர்கள் முன்னால் நாங்க சாஸ்தாங்களை சுருக்க சொல்லி சாமி கலை பாட போறோம் சபையோர்கள் கேட்டிடு அரக்கன் கலை சுருக்க சொல்லி ஐயா கலை பாட போறோம் நீங்கள் அனைவர்களும் கேட்டிடு நாம் பாடுகிற பாட்டது உச்சம் வந்துட்டான் உங்க பாலகி போல் என்ன வேண்டும் சொல்லுகிற சொல்லது ஒரு சொல் குறைகள் இருந்துட்டான் உங்க சொந்த குழந்தை போல என்ன வேண்டும் அறிந்து நாம் பாடிட்டான் அறியாமல் பாடிட்டான் தெரிந்து நாம் பாடிட்டான் தெரியாமல் பாடிட்டான் முன் சொல் பின்னால் வந்துட்டான் இல்லை பின் சொல் முன்னால் வந்துட்டான் நாங்க 6 பிள்ளை 100 குற்றம் 6 பிள்ளை 100 குற்றம் எங்களை ஆதரிக்க வேணும் ஐயா சபையோர்களே பெரியோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த என் தாய்மார்களே எனது அருமை தாய்மார்களே கல்வி கற்ற பெரியவர்களே தொழில் படித்த கலைவாணர்களே கலைவாணர்களே வருங்கால மாணவ செல்வங்களே மாணவ செல்வங்களே வாலிபர் இளம் சிங்கங்களே இளம் சிங்கங்களே இளம் சிங்கிகளே எனது அருமை சகோதர சகோதரர்களே சகோதரர்களே அதாவது என்ன இந்த தேவர் குலமான அந்நகரத்திலே இந்த நகரத்துல மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு குலவிருந்து வரக்கூடிய அருள்மிகு வேர்வைபுத்திர சுவாமியின் திருவாலயம் இந்த ஆலயம் இந்த பெரிய ஆலயம் அப்பேற்பட்ட இந்த ஐயாவுடைய திருவாலயத்திலே ஐப்பசி மாதம் அஷ்டமந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக மட்டும் சரி நம்மளுடைய வெள்ளி சேவை 6 பேர்களையும் அன்போடு இங்கு வரவழைத்து உள்ளார்கள் நாமளை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கோவிலுக்கு 3வது வருஷம் கும்மி பாட்டுக்கு வந்திருந்தோம் நம்ம உங்களெல்லாம் கூட்டி வரல 3வது வருஷம் இந்த கோயில கும்மி பாட்டு படிச்சோம் அதுக்கு பிறகு இந்த வருஷத்துல நம்ம வில்லுப்பாட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க ஆகையினாலே நாமளை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் எங்கள் வில்லிசையின் சார்பாகவே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையைத்தான் ஆரம்பிக்க வேண்டுமா? ஏன் முதலா சாஸ்தாங்கதையை படிக்கணும்? ஏன் தெரியுமா? என்ன காரணம்? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர்தான். அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். சாதாரண மானிடர் மனுக்கள். ஆனால் என் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேறுபட்ட அரிகரபுத்திரன் தருமஞான சாஸ்தா வந்து பிறந்தாத்தா அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமான். அப்படி சாஸ்தா பிறக்கலைன்னு வைங்க, சாமி பைபாஸ்ல வந்துட்டு பைபாஸ்ல வீட்டுக்கு போயிரும். ஆமா, ரோட்டை விட்டு கீழே இறங்கி வர மாட்டாரு. அவ என்ன வில்லுப்பாட்டா பார்க்க வந்திருக்கா? அவ கேம் விளையாடணும்னு வந்திருக்கா. என்ன சத்தம்? நல்ல லெமன் சாதம் கொடுத்தாங்க, சாப்பிட்டாச்சு. நம்ம என்ன ஆகையினாலே அப்பேறுபட்ட தருமஞான சாஸ்தாக்கள் வந்து பிறந்தாத்தா அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமான். ஆகையினால் சாஸ்தாவின் கதைகளை 4 வார்த்தையிலே பிறவி செய்துவிட்டு சக்தி கொண்டு கொலுவிருக்கக்கூடிய வேர்வைபுத்திர சுவாமியின் திருவரலாறையே நாங்கள் பாட இருக்கிறோம்.
பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள். எங்கள் கதையிலேயே பொருள் குச்சங்கள். சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம்னா எங்களுக்கு ஓய்வில்லாத உழைப்பு. ஆமா, சாரீரம் இல்லாதவன் சபைக்கு போவாதன்னு இருக்கான். பிறகு சாரீரத்தில் நம்ம குறை கிடையாது. குரல் வளம் இருந்தா தான் கூட்டத்துல வந்து நிக்கலாம், படிக்கலாம். அது இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. இருந்த போதிலும் எங்களுக்கு ஓய்வில்லாத உழைப்பு. ஏற்கனவே மழை தண்ணிக்குள்ள நனைஞ்சு கொஞ்சம் மேலுக்கும் சரியில்லை. தூத்துக்குடி மாவட்டம் அப்படி இருப்பதனாலே சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. அதாவது ஒவ்வொரு புலவர்களுமே ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள். ஒருவரை போலவே இன்னும் ஒருவர் பாட முடியாது. கச்சதே கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்பார். இந்த உலகத்துல வந்து எல்லாம் தெரிந்தவரும் கிடையாது. எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லக்கூடாது, அது முட்டாள்தனம். ஆமா, எல்லாம் ஒன்றும் தெரியாதவனும் கிடையாது. ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் ஒவ்வொரு திறமை இருக்கும். கண்டிப்பா. அதனால ஒருத்தனுக்கு தெரிஞ்சது ஒருத்தனுக்கு தெரியாது. 5 வரல ஒண்ணு போலயா இருக்கனாச்சு கிடையாது. அதனால ஒருவரை போலவே இன்னும் ஒருவர் பாட முடியாது. ஏற்கனவே அந்த நேரத்துல இருந்து அந்த அக்காவுக்கு வேற வில்லுப்பாட்டு வச்சிருக்கலாமோ அப்படின்னு அவளுக்கு ரொம்ப ஆசையா தெரியுது. இந்த அக்காவை பாரு, பெருசா மாதவி மாதவிங்காங்க, என்னத்த படிக்காங்க, தலைய ஆட்டுதா அப்படின்னு அந்த அக்கா நினைச்சுக்கிட்டே இருக்காவோ. அதனால ஒருவரை போலவே இன்னும் ஒருவர் பாட முடியாது. கச்சது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்பார். எனக்கு என் குருநாதர் கற்று தந்தபடியாகவே என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். ஆமா, உனக்கு எசப்பாட்டு போடுதாங்க கோயில்ல. இந்த மைக்க கொஞ்சம் குறைங்க, லேசா குறைங்க. ஹலோ ஹலோ. சரி. அப்படி இருப்பதனாலே நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. எனக்கு என் குருநாதர் கற்று தந்தபடியாகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை உங்க யாருக்காவது கோவந்தா எங்க தாத்தா மட்டும் கூட்டு போங்க. அவர் கண்ணாரை கலத்தி ஓரமா வச்சுட்டு நல்ல 10 இட்லியை வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு, அதுக்கு பிறகு பச்சை மட்டை இருக்கு அவர் தானே சொன்னாரு, அந்த பச்சை மட்டையை பச்சை மட்டையை கொண்டு பலார்னு அடிங்க. சாயங்காலம் வீட்டுக்கு அனுப்பும் போது தாத்தாவுக்கு சின்னதா ஒரு டானிக் பாட்டில் மட்டும் வாங்கி கொடுங்க. அது சிஞ்சர் டானிக். உனக்கு மேல வலிக்கும் பாத்தியா, அதத்தானே சொன்னேன். அதனால நீங்க ஏதாவது ஒரு டானிக் மட்டும் வாங்கி கொடுத்தா போதும். தாத்தா வந்தது போனது சாப்பிட்டது அடி வாங்கினது எல்லாத்தையுமே மறந்துடுவார். ஆகையினாலே உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாடி மதி மான் மழுவும் கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த
தருமன் ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். அவரான பஞ்சமி கடக லக்கணத்தில் இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் ஜீவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றாய். ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றார். சாமி ஐயனார் ஐயனார் ஹரிகரசுவன் ஐயனார் 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 சபரிமலை ஐயனார் 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 அச்சங்கோவில் ஐயனார் 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 ஆரியங்கம் ஐயனார் 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 குலத்துப்புல ஐயனார் 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 ஆனமல ஐயனார் 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 ஊருடையார் ஐயனார் 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 கற்புவேல் ஐயனார் ஐயனுக்கும் ஐயனாக கருமஞான சாஸ்தாவாக சுவாமி பிறந்தாரே. சங்கடங்க தீட்டிடவே சாஸ்தா பிறந்தாரே. ஐயன் வந்து பிறந்தார் என்று தாய போடுங்கம்மா ஒரு குலவை. நீங்க பொன்னான மணிக்குலவை. ஏ முக்க முக்க மூணு பேரும் நீங்க முதல் குலவை போடுங்கம்மா. இன்னும் ஒரு குலவை. ஏ ஆச்சி போட்டான குலவை. இப்படி முகத்தையே பார்க்கலையா? முன்னால இருக்கவ போடுதவ பின்னால இருக்கவ கம்முன்னு இருக்கவ. அதெல்லாம் கொலை கூட தெரியாம இருக்குமா தேவர் குலத்துல? கூட்டத்துல ஏன் வெக்கமா இருக்கா? தெருவுல லல்லியில தண்ணி பிடிக்கும் போது மட்டும் சண்டை போட வெக்கமா இருக்க மாட்டுக்கு. குடத்தை கொண்டு இடிக்காத இடி விட்டுருவானா அவளை அப்படின்னு குடத்தை கொண்டு இடிப்பா. அப்புறம் அப்ப இல்லாத வெக்கமா இப்போ? கோயில்ல என்னதான் கொட்டடித்தாலும் வெள்ளுப்பாட்டு படித்தாலும் தெய்வம் வரணும்னு சொன்னா குலவசத்தம் கேட்டா தானே வரும். அதனால நீங்க எல்லாம் குலவு போடுங்க. நாட்டாமிட்ட சொல்லி தலைக்கு 100 ரூபாய் வாங்கி தரோம். தாய போடுங்கம்மா ஒரு குலவை. நீங்க பொன்னான மணிக்குலவை. மூணு நேரம் ஒரு குலவை போடுங்கம்மா. ஏ பொன்னான பூனூலா. ஏ பொன்பறித்த நாவடம்மா. வெள்ளியால பூனூலா. ஏ வெங்கலத்த நாவடம்மா. தங்கத்தால பூனூலா. தனிமயில நாவடம்மா. ஆனப்பட குலப்பட ஐயங்காச்சி பேப்படையா. முன்படையா மின்படையா தார
அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் என்னும் யார் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகின்றார்கள். ஆகாயத்தில் சூரியனும் ஆகாயத்தில் சூரியனும் அன்பு ஒளி சந்திரன் ஆகாயவாணியோடு ஆகாயவாணியோடு அன்னை கங்காதேவி யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 714 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தாசாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார்கள் பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சையும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிட மக்களை ஆண்டவன் படைத்தார். நாமளை ஏன் படைத்தார், எதற்கு படைத்தார்? அதாவது மண் உலகிலே மனிதர்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமளுக்காகத்தான் இந்த உலகத்தை படைத்தாராம். ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று உலகத்தை படைத்து படைத்த மக்களை எல்லாம் யாராவது ஒற்றுமையா இருக்காங்களா? எங்க ஒற்றுமை எங்க இருக்கும்? நம்ம 6 பேருக்குள்ள இல்லையே, அப்புறம் அடுத்தவங்களை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ சரி, தெய்வத்தினுடைய உருவத்தை நாம எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் சிவனுடைய வடிவத்தில் அதோ நின்று கொண்டிருக்கிறார்களே நாமளை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்கிறாளே பார்வதி அம்மா, இந்த அம்மனுடைய வடிவத்திலே சபை நிறைய அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே நாமளை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய்மார்களை படைத்து சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். ஆண் என்றும் பெண் என்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணி நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார். 9 தத்துவத்தை படைத்தார். நாமளுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்தார். 3 ஆசைனா என்ன தெரியுமா? மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. இம்மூன்று ஆசையும் வெறுப்பானையாவன் அவன் மனிதன். 3 ஆசையும் வெறுப்பானையாகில் அவன் முனிவர். 3 ஆசை இருந்தா மனிதன், இல்லைனா முனிவன். முனிவர் காசிக்கு பெற வேண்டியதானே, காசியில வந்து பெரும்பாலும் காசியில் போய் இறந்தவருக்கு முத்தி. அதே மாதிரி அந்திய காலத்தில் காசியை போய் நம்ம வணங்க வேண்டும் என்று போவோம். போன உடனே அங்க அவ்வளவுதான். அப்ப இந்த இறைவனாகிய பகவான் இப்படியாகவே நாமளை படைத்து எணிச்சான் உடம்பை படைத்தார். நாமளுக்கு ஒரு சான் வயசை கொடுத்தார். எணிச்சான் உடம்புனா என்னையா? என்ன விவரம் சொல்லு. கட்டையராக இருந்தாலும் நெட்டையராக இருந்தாலும் அவங்கவங்க கையாலே அவங்கவங்க உடம்ப அளந்து பார்த்தா 8
சாந்தா இருக்குமா. அந்த எண்சான் உடம்பிலே ஆண்டவன் நாமளுக்கு ஒரே ஒரு சான் மட்டும் வயசை கொடுத்திருக்கிறார். கூட ஒரு சாண கொடுக்கத்தான் செய்யலாம். ஒரு சாண வயத்தை கொடுத்ததுக்கே உலகத்துல நம்ம என்ன பாடுபட வேண்டியிருக்கு. ஏ அப்பா, ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, மாவட்டம் விட்டு மாவட்டம், மெட்ராஸ் வரைக்கும் எந்த ஊருக்கு கூப்பிட்டாலும் போயிட வேண்டியது வில்லுக்கு. எதுக்கு? எல்லாம் இந்த ஒரு சான் வயத்துக்கு ஒரு வாய் சாப்பாட்டுக்கு தான் இந்த பாடு. இட்லியே கிடைக்கல, பூராமே பிரியாணி தான். பூரா பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. அப்ப இவ்விதமாகவே ஆண்டவன் படைத்து ஒரு சான் வயத்துக்கே இந்த பாடுபட்டா உடம்பெல்லாம் ஆண்டவன் நமக்கு வயரை கொடுத்தா நமக்கு என்ன பாடு? உலகமே தாங்காது. அதனாலதான் சிவபெருமான் இதற்கு மேல நம்ம உருவமே வேண்டாம்னு சொல்லி இதோடு உருவத்தை முடிப்பதற்காகத்தான் தலையிலே முடின்னு முடிய கொடுத்தாராம். அதுக்கு மேல எந்த உருவமே கிடையாது. நல்ல தலையா இருந்தா 4 பேனும் 4 ஈரும் இருக்கும். எல்லாத்துக்கும் முடிய கொடுத்திருக்காங்களே, இந்த தாளக்காரருக்கு ஏன் முடி கொடுக்கல? அவனுக்கும் முடிய கொடுத்தாரு கடவுள். சரி, என்னைக்கு கல்யாணம்னு ஒண்ணு முடிச்சானோ சரி அன்னையில இருந்து முடி கொட்ட ஆரம்பிச்சிட்டு. ஆமா லேசா ஒண்ணுன்னா சரி இவன் யாட்டிக்கு கூட்டி பேசுவான். ஆமா என் தம்பி தான் இவன். சரிதானே? என் குழந்தைய அவனை முடிய பிடிச்சி இழுத்து போட்டு கொன்றுவான். ஆமா, அப்படி பிடிச்ச முடியல. அப்போ இந்த இறைவனாகிய பகவான் இவ்விதமாகவே நாமலை படைத்து இரவு என்றும் பகல் என்றும் 2 நாளிகை உண்டு பண்ணினார். என்ன பண்ணி? ஆமா, அதாவது இரவு என்றும் பகல் என்றும் 2 நாளிகளை உண்டு பண்ணினார். சரி, இரவு 12 மணி நேரம். ஆமா, பகல் 12 மணி நேரம். இரவு 30 நாளிகை. சரி, பகல் 30 நாளிகை. ஆமா. ஏன் மாப்ள என்ன 30 நாளிகைன்னா எத்தனை மணி நேரம்? அதான் 12 மணி நேரம். அப்ப 60 நாளிகைன்னா 24 மணி நேரம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். ஆமா, 24 மணி நேரமும் சரி பகல்ல பூரா உழைப்பு. ஆமா, ஓய்வில்லா உழைப்பு பகல்ல. ஆமையா, அதே மாதிரி நைட்டு 8 மணி ஆயிட்டுன்னா என்ன ஆகும்? வேலையை முடிச்சு வந்து சரி 4 இட்லியை சாப்பிட்டுட்டு சரிதான் பாய எடுத்து விரிச்சு ஆமா ஒரு தலைவணி போட்டு சரி உறங்கணும். ஆமா, பகல் ஃபுல்லா உழைப்பு. சரி, நைட்டு பூரா ஓய்வு. அப்போ இரவென்றும் பகல் என்றும் 2 நாளிகை உண்டு பண்ணி அதிலே மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களை படைத்து ஆடு மாடு கண்டு காடைகள் அதனையும் படைத்து எறும்பு யானை முதல் என்ன உண்ணாமனுக்கள் 84 லட்சம் கோடி சிவராசிகள் இத்தனை உயிர்களையும் படைத்தால் மட்டும் போராது. படைத்த மக்களுக்கு பட்டினி இல்லாமல் படியிழக்க வேண்டும் என்று ஆண்டவன் எப்படி படியிழந்து வருகின்றார். நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து தினை எடுத்து அவர் நாடு எங்கும் படியிழந்தார். அவர் நாடு எங்கும் படியிழந்தார். அங்கே உரிய நல்ல தினை எடுத்து உலகமெல்லாம் படியிழந்தார். மறக்காதினை எடுத்து மாநிலமும் படியிழந்தார். ஆளாக்கி தினை எடுத்து ஆளாக்கி தினை எடுத்து
இளைத்து வந்த ஈசனுக்கு இலைப்பாரி கொடுத்து சரி படியிழந்த ஆண்டவனுக்கு பாத பூஜை முடித்தால் பணிவிடைகளை செய்தார். தாய்மார்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. என்ன அறிவிப்பு? நீங்க எல்லாம் கும்மி பாட்டு கேட்டீங்களா? நாட்டாம சொன்னாங்க. சரி, அதனால கொஞ்ச நேரம் கதை போகட்டும். கொஞ்ச நேரம் கதை போனதுக்கு பின்னாலும் அதுக்கு பிறகு கும்மி பாட்டு படிக்கும் ஆரம்பிச்சிருவோம். ஆமா, ஏன்னா அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்து கதையை கேளுங்க பிறகு. ஆனா பாக்கும்போது பொறுமையா இருக்கிற மாதிரி தெரியல. அப்படியா? இவங்க என்னடா கதையை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க, எப்போ பாட்டு படிக்க போறாங்கன்னு பாக்காங்க. மனசுல என்ன இருக்கோ, என்னதான் இருக்கோ தெரியும். தைரியமா என்கிட்ட சொல்லலாம். ஆமா, அதை பத்தி ஒண்ணுமே கிடையாது. அதை பத்தி தப்பே இல்ல. பிறகு நாங்க படிக்கத்தானே வந்திருக்கோம். நீங்க சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். அதான் கும்மி பாட்டு கேட்டாங்கன்னு அண்ணன் சொன்னாங்க. கொஞ்ச நேரம் கதை போகட்டும், ஐயா பிறவியான பின்னால கும்மி பாட்டு படிப்போம். கடைசி வரை, கடைசிக்கு முன்னால ஒரு அரை மணி நேரம் கும்மி பாட்டு படிப்போம். சாமி பிறக்க அது வரைக்கும் நாங்க எப்படி பொறுமையா இருக்க முடியும்? அதுக்குத்தான் பொறுமை வேணும். அதாவது வில்லுப்பாட்டுங்கிறது வந்து கோயில்ல என்னதான் கலை நிகழ்ச்சிகள், பாட்டு கச்சேரி, கரகாட்டம், ஆடல் பாடல் இதெல்லாம் வைத்திருந்தாலும் அவங்க எல்லாம் வருவாங்கன்னு சொன்னா பாடுவாங்க, ஆடுவாங்க, கலகலகலன்னு இருக்கும், அப்படியே போயிருவாங்க. ஆனா ஒரு கோவிலிலே, ஒரு ஆலயத்திலே ஒரு தெய்வத்தினுடைய திருப்புகழை நாமல் எடுத்து சொல்லணுமே. ஆனா இந்த ஐயா ஏன் வந்தாரு, இந்த வேர்வை புத்திர சாமி எப்படி பிறந்தாரு, ஏன் பிறந்தாரு, ஐயாவை வச்சு நம்ம ஏன் கும்பிடுதோம், அவர் எப்படி பூலோகத்துக்கு வந்தாரு அப்படின்னு தெய்வத்தினுடைய புகழை தெரியணுமானா இந்த வில்லுப்பாட்டு இருந்தா தான் முடியுமா? நீ சொல்லக்கூடியது வேற ஆடவோ பாடவோ கலகலன்னு சிரிக்கவோ விளையாடவோ இந்த வில்லுப்பாட்டு இல்ல. அதனால தெய்வத்தினுடைய கதையை பாடுவதற்காகத்தான் இருந்த போதிலும் பாடணும்னு சொன்னா கொஞ்ச நேரம் கதை பிறவியாகட்டும், அதுக்கு பிறகு நாங்க பாடுகிறோம். அவங்க கும்மி பாட்டு கேட்டு பழகிறவங்க. ஒரே வாக்குல நாங்கள் அதை படிச்சோம்னு சொன்னா கொஞ்சம் வெறுப்பா பிறகு ஒரு அரை மணி நேரம் படிக்கும். அப்படி இருப்பதனாலே சரி ஐயனுடைய கதைகளை நாங்கள் பாடுகின்றோம். அப்ப கைலாசவாசலில் கண்ணன் தங்கையாகப்பட்ட பார்வதா தேவியும் பகவானோடு கலைப்பாரி இளைப்பாரி கையிலே கொலுவிருந்தார்கள். அப்படி கொலுவிற்கு வரும்போது மறுநாள் பொழுது விடிய பார்வதா தேவியாகப்பட்டவள் மறுபடியும் வடியரிசி எடுத்து கொடுத்தார். ஆண்டவனும் படி இழந்து கைலாச மலைக்கு திரும்பி வந்தார். அப்ப திரும்பி வந்த உடனே பார்வதி இறைவனை அழைத்து, ஆண்டவா பரம்பொருளே, நீங்க உலகம் எல்லாமே சென்று படியிழந்து வாரீங்க. அப்படி படியிழந்து வந்த உங்களுக்கும் களைப்பாக இருக்கும். கையிலே தன்னம் தனியாக இருக்கக்கூடிய பார்வதி எனக்கும் நேரம் போகல. அதனால நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு சின்ன விளையாட்டு ஒண்ணு விளையாடணும். என்னைக்குமே பகவானும் பார்வதியும் விளையாடக்கூடிய விளையாட்டு சொக்கட்டங்கால் மண்டபத்திலே சுவாமிபுரத்தி விளையாட வேணும் என்று பகவானும் பார்வதியும் பேசி முடித்தார்கள். அப்பந்தான் ஆண்டவை சொன்னார், அம்மா பார்வதி, என்னைக்குமே கைலாசத்திலே நீயும் நானும் மட்டுமே இந்த ஆட்டங்களை ஆடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு விளையாட்டிலே ரசிப்பு இருக்கணுமானா அதில் வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு அப்படிங்கிற முடிவு தெரியணும். வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்குங்கிற முடிவு தெரியணும்னா தீர்ப்பு சொல்ல நடுவராக ஒரு ஆள் வேணும். அப்ப நடுவராக தீர்ப்பு சொல்ல யாரை அழைக்கலாம்? அப்ப பார்வதி பார்த்தா அடுத்தவங்க யாரையாவது நடுவராக தீர்ப்பு சொல்ல வைத்தா நமக்கு ஏண்டு பேச மாட்டாங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அதனால நாமளுடைய அண்ணனாகப்பட்ட கோபால கண்ணனை வரவழைத்தார். தங்கைக்கு நான் மேல கீழே விளையாண்டாலும் நம்ம தங்கச்சி தானே அப்படின்னு கொஞ்சம் நமக்கு ஏண்டு பேசுவாரு. அதனால எங்க அண்ணனாகிய கோபால கண்ணனையே தீர்ப்பு சொல்ல நடுவராக வைப்போம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு வீட்டுல அதாவது கணவன் மனைவிக்கும் சண்டை வந்திருக்கும். அதாவது அக்கால வந்து தங்கச்சியை வந்து அண்ணன் கட்டி கொடுத்துருப்பாரு. அப்போ தங்கச்சி மாப்பிள்ள என்ன வேணும்? தங்கச்சி மாப்பிள்ள அப்படி மச்சனை வேணும். அப்ப ரெண்டு பேரும் சண்டை நடக்கும் போது இந்த பெண்ணா பிறந்தவரா அவர் பேசிருப்பா வச்சிருப்பா. அண்ணனை கண்ட உடனே ஏங்கி பொதுமி அழுவா. அண்ணன் ஆமா, அப்புறம் அண்ணன் நம்மளை காப்பாத்திடுவாருன்னு ஒரு கஷ்டம் தான். என்ன பாடுபடுத்துதா இருக்க வீட்டுல எப்படி வளர்ந்தேன் இருக்க மாட்டேன்னு பாரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவர் என்ன தெரியுமா? மச்சனை 4 வருஷம் போய்வாரு. என்ன ஒரு மனுஷனை பாரு மனுஷன். அதனால பார்வதா தேவி அண்ணனாகிய கோபால கண்ணனை வரவழைக்க வேண்டும் என்று கண்ணா மாயவா மதுசூதனா நந்த கோபாலா
என் நவநீத கிருஷ்ணா ராமையா அப்படின்னு சொல்லி கண்ணபுரானை பார்வதாதேவி கைலாசம் வரவழைக்க இரு பேர்களுமே உள்ள விவரத்தை எடுத்து சொன்னார்கள். அப்படியானா நீங்க ஆட்டங்களை ஆரம்பியுங்கள், நானே உங்கள் இரு பேர்களுக்கும் நடுவராக இருந்து தீர்ப்பு சொல்லுகிறேன் என்று சொல்ல, அப்படியே ஆட்டுவன் அப்படியே ஆட்டுவன் ஆதி வெள்ளை கையிலே பகவானும் பார்வதியும் சொக்கட்டங்கால் மண்டபத்தில் சோவியது தான் பரத்தி விளையாடிருப்பார். விளையாடு வேளையிலே விளையாடு வேளையிலே அங்கே என்ன என்ன நடக்குதானா அப்போ விளையாடு வேளையிலே என்ன என்ன நடக்குதானா ஆதிசக்தி பார்வதி சொக்கட்டங்கால் விளையாடி கொண்டே இருந்தார்கள். விளையாட்டம் முடிவுக்கு வந்தது. அப்ப முடிவுக்கு வரும்போது சிவபெருமான் பார்வதியினுடைய மனதை தெரிந்து கொண்டார். பார்வதி அன்னைக்கு விளையாடும் போது என்னைக்குமே இந்த ஆண்டவன் தானே விளையாடி கொண்டிருக்கிறார், வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார், இன்னைக்கு கண்டிப்பாக ஆட்டத்திலே நாம தான் வெற்றி பெறணும்னு சொல்லி ஆணவம் கொண்டு பார்வதி விளையாடி கொண்டிருந்தார். இதை அறிந்த சிவபெருமான் பார்வதிக்காகவே விட்டு கொடுத்து விளையாடினார். சரி நம்ம மனைவி தானே அப்படின்னு சிவன் விட்டு கொடுத்து விளையாட பார்வதி வெற்றி வச்சா. அப்ப கடைசி நேரத்திலே நடுவராகப்பட்ட கண்ணனை கூப்பிட்டு விளையாட்டு முடிவுக்கு வந்தது, வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்குன்னு பார்வதி கேட்டா. அப்ப கண்ணை சொன்னார், பார்வதி இந்த சொக்கட்டங்கால் விளையாட்டுல கடைசியாகவே வெற்றி பெற்றது அத்தா ஆண்டவே சிவன் தான் அப்படின்னார். தீர்ப்பை மாத்தி சொல்லு. என்ன கோபால கண்ணா, ஆட்டத்திலே பார்வதி நான் வெற்றி பெற்றேன் என்று உன் கண்ணாலை கண்டதுக்கு பிறகும் அத்தா ஆண்டவன் தான் வெற்றி பெற்றார் என்று நீ எப்படி சொல்லலாம்? பார்வதி நீ விளையாடக்கூடிய விளையாட்டிலே அத்தா விட்டு கொடுக்க போய்த்தானே நீ பார்வதி ஜெபித்த, அதனால அத்தானுக்கு தான் வெற்றிக்குரிய மதிப்பு போய் சேரும்னார். அப்படியாக இரு பேர்களுக்கும் இடையில் தர்க்கம் வந்து விட்டது. சிவன் நான் தான் பெரியவென்கிறார், சக்தியாகப்பட்ட நான் தான் பெரியவருங்கிறார். அப்ப சிவன் சொன்னார், சிவன் இல்லையே இந்த உலகத்திலே சக்தி இல்லைன்னார். பார்வதி சொன்னா, சக்தி இல்லையானா சிவன் கிடையாது, சர்வ உலகமும் கிடையாதுன்னா. அப்ப ஒருவருக்கு ஒருவர் கைலாசத்திலே நீ பெரியவளா நான் பெரியவராங்கிற தர்க்கம் வந்த உடனே கைலாசமே கிடுகிடு கிடுகிடுன்னு நடுங்குது. உடம்புல வந்து சக்தி இருந்தா தான் அதுல ஜீவன் நிலைத்து நிக்கும். ஜீவன் 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 சொன்னா உயிர். அவன் ஜீவன் போயிட்டு அப்படி சொல்லுவாங்க பாத்தீங்களா? உயிர் போயிட்டுனா இந்த உடம்புக்கு மதிப்பு உண்டா? கிடையாது கிடையாது. அப்ப ஜீவன் இருந்தா தான் அந்த உடம்புல சக்தி இருக்கும். அதனால உயிர் இருந்தா தான் உடலுக்கு மதிப்பு, உடல் இருந்தா தான் உயிருக்கு மதிப்பு. இந்த ரெண்டும் இல்லையானா எதுவுமே நம்ம மனுஷனே கிடையாது. அதனால சக்தி இல்லையே சிவன் இல்லை, சிவன் இல்லையே சக்தி இல்லை. இதை அறிந்து கொள்ளாத ஆண்டவனும் பார்வதியின் தர்க்கம் நடக்க இதனை கண்டார் பிரம்மலோகத்தில் இருக்கும் பிரம்மதேவன். ஐயோ நம்ம அத்தைக்கும் மாமாவுக்கும் கைலாசத்துல இப்படி தர்க்கம் எல்லாம் நடக்கு. ஒரு காலத்துல கண்ணன் வந்து கண்ணபுரானுடைய உண்டி கமலத்துல பிறந்தவதான் இந்த பிரம்மதேவன். அப்ப கண்ணபுரானுக்கு பிரம்மதேவன் என்ன முறை வேணும்? சித்தப்பா வேணும். சித்தப்பாவா? முறைகட்ட மனுஷன் உங்ககிட்ட போய் கேட்கலாமா? கேட்டா எனக்கு முறையே சரியா தெரிய மாட்டேன். கண்ணபுரானுடைய உண்டி கமலத்திலே பிறந்தவர் இந்த பிரம்மதேவன். அப்ப கண்ணபுரானுக்கு பிரம்மன் என்னையா வேணும்? கண்ணனுக்கு மகன் முறை வேணும். ஆமா. அப்போ அப்பாவுக்கு நமக்கும் ஒரு காலத்துல தர்க்கம் நடக்கும் போது அத்தா ஆண்டவன் தான் நமக்கு வந்து உதவி பண்ணினார். இப்ப நம்ம அத்தைக்கும் மாமாவுக்கும் தர்க்கம் வருது. கைலாசத்திலே போய் தர்க்கத்தை நிறுத்த வேணும் என்று அவர் படைக்கப்பட்ட பிரம்மதேவ் படைக்கப்பட்ட பிரம்மதேவ் அன்னபட்சி வாகனத்தில் அழகு பிரம்மன் வாரா கைலாச வாரபோது கண்ணனுக்கு முன்னால் கைலாசத்துக்கு பிரம்மதேவன் கடந்து வரும்போது இவர் வேகமா
நடந்து வந்தார் பாருங்க. கைலாசத்திலே தன்னுடைய வலது காலை எடுத்து வைத்தார். இவர் வேகமா வந்த உடனே வலது கால் பெரு விரல் தட்டி அந்த வலது கால் பெரு விரலில் இருந்து உதிரமாகப்பட்டது வந்து கொண்டிருக்கிறது. அதனையே வலது திரு கரத்திலே ஏந்தினார். மறுபடியும் இரண்டாவது காலை எடுத்து வைக்க இந்த இடது கால் பெரு விரலும் தட்டி அதிலே இருந்து உதிரம் வந்தது. இந்த ரெண்டையும் வீணாக்க கூடாது அப்படின்னு இரு கரத்திலேயுமே உதிரத்தை ஏந்தி கொண்டு அவர் கைலாசம் ஓடி வந்து கடவுளுக்கு முன்னால அத்தானே பகவானே இங்க அடியாளோட சண்டை போடலாமா, உலகம் தாங்குமா? மாமான்னார்ல, மாமான்னு பிரம்மதேவன் கூட்ட உடனே மருமகளை கூப்பிட்டா மாமாவுக்கு எப்படி இருக்கும்? மருமகை முன்னாலெல்லாம் நம்ம இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளை பார்த்துலாம் நாளைக்கு நம்ம பிள்ளை கிட்ட போய் இவர் சண்டை போடுவாரு அப்படின்னு மாமனார் தலை குனிந்து வெக்கப்பட்டு நின்றார். அப்ப சிவன் வெக்கப்பட்டு தர்க்கத்தை நிறுத்த அப்ப பிரம்மதேவன் சொன்னார், உலகத்தை காத்து ரட்சிக்கும் கடவுளும் பார்வதியும் படி தர்க்கம் செய்தா கணவன் மனைவி உலகத்துல எப்படி ஒற்றுமையாக இருப்பார்கள்? அதனால சக்தி இல்லாமல் சிவன் இல்லை, சிவன் இல்லாமல் சக்தி கிடையாது. ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுவே அகில உலகம். அதனால நீங்க ரெண்டு பேரும் இல்லை, நான் உலகம் இல்ல, நீங்க இப்படி சண்டை போட வேண்டாம். இன்னையில இருந்த ஆணும் பெண்ணும் சக்தியும் சிவனும் சமம் என்று சொல்லி நீங்க இப்பமே அதற்கான முடிவெடுங்க. ஆட்டுமண்டு சம்மதித்து சிவபெருமான் தன்னுடைய உடம்பிலே பார்வதிக்கு சரிப்பாதையும் சக்தியாகப்பட்டவள் சிவனுக்கு தன்னுடைய உடம்பிலே சரிப்பாதையும் அங்கெடுத்து இரு பேர்களும் ஒற்றுமையாகவே இணைந்து கொண்டார்கள். அப்ப தர்க்கத்தை நிறுத்திய உடனே பிரம்மதேவன் நடந்த விவரத்தை எடுத்து சொல்லி, நான் கைலாசத்துக்கு அவசரமா வந்தேன், என் ரெண்டு கால் பெரு விரலும் தட்டி இதோ வந்த உதிரத்தை நான் எடுத்து வந்திருக்கிறேன். அதனால இந்த உதிரத்தை நம்ம இப்படியே விடக்கூடாது, கலி உலகமாக படைக்க வேணும் என்று சிவபெருமான் இடத்திலே சொல்ல ஆட்டுமென்று சம்மதித்து மும்மூர்த்திகளாகவே ஒன்று கூடி இந்த பிரம்மதேவனுடைய வலது கால் உதிரத்திலேயும் இடது காலிலே வந்த உதிரத்தையும் ஒன்றாக சேர்த்து ஆணென்றும் பெண்ணென்றும் இரண்டு ஆண் பிள்ளைகளை உருவாக்கி வலது கால் பெருவிரலிலே வந்த உதிரத்தை ஒரு ஆணாகவும் இடது கால் பெருவிரலில் வந்த ஒரு உதிரத்தை பெண்ணாக பிறவி செய்து இரு பேர்களுக்கும் அச்சான் குழந்தை அப்படிங்கிற முறையை கொடுத்தாங்க. எப்படி அந்த முறை வரும்? தெரிய மாட்டேங்குது. ஒரே கால்ல ஒரே ஆள் விரல்ல பிறந்திருக்காங்க. ஏனென்றா தர்க்கம் நடந்த நேரத்துலதான் சிவனும் சக்தியும் பாதிக்கு பாதி சரிபாதியாக இடப்பாக வலப்பாக பங்கெடுத்து இணைந்தார்கள். அதனால இரண்டு காலிலேயும் வந்த உதரத்துக்கு மச்சான் கொழுந்தி அப்படிங்கிற முறையை கொடுத்து இரு பேர்களுக்கும் பேர்நாமத்தை கொடுத்தார். என்ன பெயர் கொடுத்தார் தெரியுமா? அப்பா தர்க்கம் நடக்கும் போது பிறந்த நாள், நீ தர்க்கம் நடக்கும் போது பிறந்த நாள், நீ ராஜ அம்சத்திலே இருந்த நாள், உனக்கு தர்க்க ராஜா தார்காவல்லி, தர்க்க ராஜா தார்காவல்லி என்று பகப்போடு பெயர் கொடுத்தார். தர்க்கம் நடக்கும் போது நீங்கள் இரு பேர்களுமே வந்து பிறந்ததினாலே ராஜா அம்சத்திலே இருந்ததனாலே தர்க்க ராஜா தாருகா வல்லி என்ற பெயர் நாமத்தை கொடுத்து அவர்கள் பேருக்கு ஏற்ற ஒரு நாட்டையும் ஒப்படைத்தார்கள். அது எந்த நாடு தெரியுமா? நாட்டிலேயும் நல்ல நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, மாலை பொழியும் நாடு, பொழிந்ததென்றல் வீசும் நாடு, மாதம் உண்டு மழை பொழியும்
வருடம் ஒன்று பூவிளையும் தேனிறந்து தேன் சுரியும் தண்டில் வீசி கனி சுரியும் வர்க்கை பிலாமரங்கள் எல்லாம் வளர்ந்து ஓங்கி செழிக்கும் நாடு தரணியருக்கெல்லாம் பேர் புகழும் வெச்சு வரக்கூடிய அதுதான் தாரகாபுரம் பட்டணம். அப்பேர்வட்ட தாரகாபுரத்திலே தர்க்கராஜாவும் தாரகாவல்லி பெண்குடியாலும் அவனிக்கடை 56 தேசத்திற்கும் இவர் ஓர் அதிபதியாகவே வாழ்ந்து வருகிறார்கள். அப்ப அவனிக்கடை 56 தேசத்துக்கும் இவர் ஓர் அதிபதியாக தர்க்கராஜாவும் தாரகாவல்லி பெண்குடியாலும் மன்னவன் தேவி இருபேர்களுமே மகிழ்ந்தரசு செய்து வருகிறார்கள். கொண்டவனும் தேவியுமாக குணமோடு வந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய தர்க்கராஜாவுக்கும் தாரகாவல்லிக்கும் அவர் எப்பேர் வட்ட செல்வாக்கோடு இருக்கிறார். எதிரே ஒரு மண்டபம் சூழலையாங்கன அவருக்கு சுத்தி கட்டும் ஆலியா அங்கன மங்கள் கிணறு அடுக்கடுக்க மேடைகள் 1000 மந்திரி 64 தலையாரிகள் மந்திரிகள் பிரதானிகள் மச்சுமுள்ள சயனிகள் சேனாதி படைகளோடு மண்ணை சிறப்புடனே ஆண்டுவார். பொக்கிசங்கள் நிறைந்திருக்கு. ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அடுக்கு மத்தை வீடு இருக்கு. 1000 மந்திரிமார்கள் 64 தலையாரிமார்கள் மந்திரிகள் பிரதானிகள் மற்றும் உள்ள செயனிகள் சேனாதி படைகளோடு மன்னவன் வெகு சிறப்பாகவே ஆண்டு வருகிறார். ஆண்டு வரக்கூடிய தர்க்கராஜாவுக்கும் தாரகாவல்லிக்கும் இறைவனுடைய அருளாலை எவ்விதமாகப்பட்ட குறையுமே கிடையாது. இப்படியாகவே வாழ்ந்து வரும்போது வட்டநல்ல பொட்டிக்காரி சரிகப்பட்டி சேலக்காரி வட்டநல்ல பொட்டிக்காரி சரிகப்பட்டி சேலக்காரி வானையிற சூலக்காரி வந்து நின்ன தாளக்காரி எங்கே மாரியம்மா நீ எழுந்து ஓடி வாம்மா தாயே மாரியம்மா நீ எழுந்து ஓடி வாம்மா ஓடி வாம்மா
கண்டிப்பாக எல்லாரும் சாரல் டிவி பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்கள், நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.